Hi friends, welcome to Deeba's Tea Time. இன்னைக்கு நான் பன்னீரில் ஒரு சூப்பரான கிரேவி செஞ்சுருக்கிறேங்க. இது செட்டிநாடு பன்னீர் கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ரொம்பவுமே சிம்பிளாக செஞ்சிடலாம். சப்பாத்தி, இடியாப்பம், பூரி, ஆப்பம் இதுக்கு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட் மேட்சிங்காக இருக்கும். ரொம்பவுமே சிம்பிளான மெத்தடில் வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சம் கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாத்தையுமே போட்டுடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்துடலாம். 2 மிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, இதெல்லாம் நல்லா செவக்க வறுத்துடலாம். ஸ்டவ் ரொம்ப மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். ஒரு 4 பல் பூண்டும் 2 துண்டு இஞ்சியுமா போட்டு அதையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். இப்போ நல்லா வறுத்துட்டோம். ஒரு 1/4 முறி தேங்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வறுத்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு பாக்கெட் பன்னீர் வாங்கியிருக்கிறேன். அதுக்கான பொருட்கள் தான் இது எல்லாமே. தேங்காய் ரொம்ப டார்க் ஆகக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக சிவப்பானதுமே நம்ம எடுத்து இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதே பேனில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா கடுகு போட்டுடலாம். 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்து ஒரு 2 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் ஆகணும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கூட ப்ரௌன் ஆகட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம நல்லா பழுத்த தக்காளியில் ஒரு தக்காளி சேர்த்துடலாம். மீடியம் தக்காளி, சின்னதுன்னா 2 சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகணும். அது அந்த அளவுக்கு நல்லா வதக்கி வச்சிடலாம். மூடி போட்டுட்டோன்னா சீக்கிரமாகவே வதங்கிடுங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகட்டும். ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த கரண்டி வச்சே நல்லா நம்ம நசுக்கி விட்டுடலாம். பார்த்தீங்களா, நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்துடலாம். இல்லை மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அதையும் விட்டுடலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அதோட டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு காரம், உப்பு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. அதனால் நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். ஒரு சின்னதாக ஒரு கொதி வந்ததும் நம்ம பன்னீரை சேர்த்துடலாம். இந்த மசாலாவில் நம்ம பட்டாணி கூட சேர்த்துக்கலாம், இல்லை கொண்டக்கடலை சேர்க்கலாம், வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாம், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி எது நமக்கு பிடிக்குதோ அதை போட்டு நம்ம இதே மசாலாவில் நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாங்க. சப்பாத்தி, பூரி, பரோட்டா, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிற பசங்க கூட இந்த மாதிரி பன்னீர் சாப்பிட்றப்ப கொஞ்சம் உடம்பு வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பசங்களுக்கு தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். நம்மளுடைய பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தடில் ரொம்ப டேஸ்டியாக செஞ்சு முடிச்சாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.